Hello everyone, this is Tamil from Chandrumax. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBACIO கிட்ட சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அடுத்த செட் ஆஃப் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ப்பா, இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. லெட் எக்ஸ் பி த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட் which when divided by 28, 40 and 42 and 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர், அந்த 5 digit நம்பர் எப்படி இருக்கணுமா, இந்த நம்பர் எல்லாத்தாலையும் அதை டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த சேம் டைம்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் 6 in each case அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு 28 அந்த 5 digit நம்பர் எடுத்து நான் 28ஆல் டிவைட் பண்ணுறேன், 40ஆல் டிவைட் பண்ணுறேன், 42 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரால் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் பாருங்களேன், எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 246 அப்படிலாம் நமக்கு கிடைக்கிது இல்லையா ஒரு 5 digit நம்பர். அது வந்து எதால் டிவைட் ஆகுமா, 246ஆலையும் அகைன் டிவைட் ஆகணும்னு சொல்கிறான்ப்பா. இப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொஷின் கேட்குறான். உங்களை என்ன கேட்குறான், அந்த 5 digit நம்பர் என்ன, அந்த 5 digit நம்பரோட சம் என்னன்னு கேட்குறான் பர்டிகுலராக. ஓகேங்களா, இப்போ ஒருவேளை எங்கள் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 5 digit நம்பர் கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு 246ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ 28ஆல் டிவைட் ஆகுதா, 40ஆல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தால் டிவைட் ஆகுதான்னு வச்சாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் அப்படியே எடுத்துடலாம், ஃப்ரம் த ஆப்ஷனே போய் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான், டிஜிட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இது ஒரு அடுத்த லெவலில் போய் கேட்குறான். அப்போ நீங்கள் நார்மலாக தான் போட்டாகணும். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த நம்பர் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. அப்போ பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 28, 40 and then 42 and then 48. ஓகேங்களா, நீங்கள் எல்சிஎம் எந்த மெத்தடில் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பிரித்து எழுதிக்கிறேன். இது என்னப்பா பண்ணலாம், 7 × 28 7 × 4 எதுமா, அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது என்னப்பா பண்ணலாம், 8 40 வருமா, ஸோ 5 × 2 க்யூப்னு எழுதலாம். இது என்னப்பா பண்ணலாம், 3 × 2 ஏன்னா 6 × 7 42 இல்லையா. அகைன் இது என்னப்பா பண்ணலாம், ஸோ 16 3 48 வருமா, 16ன்றது எப்படி எழுதலாம், 2⁴ × 3 இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு நமக்கு வேலை ஈஸி. இப்போ இதில் பாருங்கள், இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னப்பா இருக்குது, 2⁴ ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் 7 இருக்கார், ஒருத்தர் 5 இருக்கார், இன்னொருத்தர் 3 இருக்கார், அவ்வளோதான். ஓகேங்களா, இதை ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், 5 15 15 105. ஸோ 105 × 16ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2⁴ என்ன 16 இல்லையா. ஸோ 16 5 80, 4 × 16 16. அப்போ 1680 அப்படின்றது உங்களுக்கு எல்சிஎம். நான் எரேஸ் பண்ணிடுறேன். 1680 அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்சிஎம்மாக ஃபைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், அவன் என்ன சொல்லியிருக்கான், த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digit எக்ஸ் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digit வேணும்னு சொல்லிட்டான். இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ 4 digit இருக்குது, அதுக்கு மேலே அது லீஸ்ட் நம்பராலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா 1000 1001 இந்த மாதிரி நிறைய லீஸ்ட் நம்பர்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் இருக்குது, அதுக்கு மேலே அவன் சொல்லியிருக்க எல்லா கண்டிஷனாலையும் அது டிவைட் ஆகிட்டு வரணும். ஓகேங்களா, அப்போ இது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் ஏதோ அந்த 1680ஓட ஏதோ ஒரு நம்பரை போட்டு ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, லீவ்ஸ் ரிமைண்டர் 6ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் கேக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். கொடுக்கும்போது எனக்கு 5 digit அது நம்பர் மாறப்போகுது. அதுவும் எப்படி இருக்கணும், லீஸ்ட்டு 5 digit மாறணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ நான் என்ன பண்ணேன், எப்போதுமே எடுத்த உடனே 10 5 20 இந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல 10 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1680 ஒரு 0 வரும். இப்போ இது பாருங்களேன், இதுவும் 5 digit தான், ஆனால் லீஸ்ட் நம்பராக கண்டிப்பாக ஆப்வியஸாக லீஸ்ட் நம்பர்லாம் கிடையாது இது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை விட கம்மியாக ஒரு 5 கொடுத்து பாருங்களேன், இன்ஸ்டெட் 5 கொடுத்து பாருங்கப்பா. 5 கொடுத்தா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், இந்த இடத்துல வேல்யூ ஒரு 0 வரும். ஸோ 8 40 0 ரிமைனிங் ஒரு 4 இருக்கும், 16 5 80 84. ஸோ 8400 வருது. இது லீஸ்ட் நம்பர் கிடையாது. ஆனால் இது கூட இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல அடுத்து 1 டைம்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். 5 டைம்ஸ் போட்டோம், லீஸ்ட் நம்பர் கிடைக்கல, 5 digit நம்பரே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கல. ஸோ இன்னொரு தடவை நம்ம ஆட் பண்ணுறோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கேக்கு பதிலாக நம்ம 6 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்கும், இன்னொரு 1680 நம்ம ஆட் பண்ண போகிறோம். 0 8 என்னப்போ கிடைக்குது, ஸோ 10,080 கிடைக்குது இல்லையா. இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், ஆப்வியஸாக இது லீஸ்ட் நம்பராக தானே இருக்குது. இந்த இடத்துல லீஸ்ட் நம்பர், அது கூட 6 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன் 6 ஆட் பண்ணணும், அவன் தான் சொல்லியிருக்காரு, ரிமைண்டர் 6 in each case அப்படின்னு சொல்லிட்டான். இந்த இடத்துல 10,080 நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை, ஈச் கேஸில் 6 ரிமைண்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உங்களோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10,086 தான் உங்கள் நம்பர். இப்போ இந்த நம்பர் 246ஆல் டிவைட் ஆகுமா, இதுதான் மேட்ரு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 246ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ என்னப்பா பண்ணலாம், இப்போ 246 வருதுன்னா இந்த இடத்துல வந்து 1008 இருக்குது, ஏன்னா 100க்குள்ளே டிவைட் ஆகுது இல்லையா.
1008 இருக்குது. இப்போது எத்தனை டைம் போடலான்னு பாருங்கள். 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா, இல்லை 5 டைம்ஸ் எடுத்து பாருங்களேன். 5 டைம்ஸ் எடுத்தால் என்னப்பா கிடைக்கும் இந்த இடத்துல? ஓகே, 5 டைம்ஸ் வேணாம். ஏன்னா 4 டைம்ஸ் 4 × 250 தானே நமக்கு 1000 வரும் இல்லையா? அப்போ நம்ம 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்தால் 1000 தாண்டி போகும். ஸோ நம்ம 4 டைம்ஸ் எடுக்க போகிறோம். 4 டைம்ஸ் எடுத்தால் என்னப்பா கிடைக்குன்னு பாருங்கப்பா. ஸோ 6 நாள் 24, மீதி 2, 4 நாள் 16, 2 18, மீதி 1 இருக்கும். 4 2 8, 8 1 9. ஸோ 984 போகுமா? அப்போ இதில் ஒரு 16 இருக்கும், ப்ளஸ் ஒரு 8 இருக்குன்னா ஸோ 24. அகைன் எக்ஸாக்டாக 1 டைம்ஸ் வருது. 246 / 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள். அப்போது கேக்கு பதிலாக நீங்கள் 6 எடுக்கிறீங்க. 6 எடுத்திங்கன்னா 10,080 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் எக்ஸாக்டாக 246 டிவைட் ஆகுது. இப்போ அவன் சொல்லியிருக்க எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆனால் அவன் கொஷின் என்ன கேட்குறான்? இந்த நம்பரோட சம் என்ன பண்ணால் கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 2 10 14 1 ஸோ 15. உங்களுக்கான ஆன்சர் வந்து 15. ஸோ நெக்ஸ்ட், a vessel contains solution acid and water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆசிட்க்கும் வாட்டருக்கும் தனியாக தூக்கி எழுதிக்கோங்க. உங்களுக்கு நோன் ஃபேக்டெல்லாம் தனியாக தூக்கி எழுதிக்கோங்க. 5:7 அப்படின்னு சொல்லிட்டான். when 9 liter of solutions are taken out அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 லிட்டர் நீங்கள் இதுலேருந்து சொல்யூஷன் எடுக்கிறீங்க. and then vessel filled with equal quantity of acid அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? எடுத்துகிட்டு, அதாவது சொல்யூஷனாக எடுக்கிறான், வெளியில் ஆட் பண்ணுறத ஆசிட் ஆட் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த ரேஷியோ ஆஃப் த ஆசிட் அண்ட் வாட்டர் இந்த வெசல் பிகேம்ஸ் 9:7. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு மேட்ரு. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வாட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருக்கானா? ஸோ நோ. ஓகேங்களா? அதனால தான் இந்த ரேஷியோ அப்படியே வந்திருக்கு. சம்டைம்ஸ் இப்படியே தான் உங்களுக்கு கொடுப்பானான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் வேறு ரேஷியோவும் இருக்கலாம். ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் நான் சொல்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ரேஷியோ ஈக்குவலாக நம்ம மாற்றணும். இப்போ இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 7 7ஆகவே வந்திருக்கு. இந்த 5ன்றது 9ஆக மாறி இருக்குது. அப்போ இந்த 4 பார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதான் மேட்ரு இந்த இடத்துல. ஓகேங்களா? அகைன் பார்த்துக்கோங்க. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த 9 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த 9 லிட்டரை கொண்டு போய் எதில் ஆட் பண்ணுறான்? ஆசிட்டில் ஆட் பண்ணிடுறான். அப்போது அந்த 4 பார்ட் அப்படின்றது எங்கேருந்து வந்துருக்குன்னா 9. அப்போது 1 பார்ட் எவ்வளோப்பா? ஸோ 9/4 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? எந்த நேரத்துலையுமே அந்த மிக்சர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லிட்டர் இருக்குன்னா அதே லிட்டர் தான் இங்கே வரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 எடுத்தால் 9 ஆட் பண்ணிடுறான். ஓகேங்களா? அப்போ அந்த டோட்டல் அப்படின்றது மாறவே இல்லை இந்த இடத்துல. அகைன் உங்களை என்ன இப்போ கொஸ்டின் கேட்குறான்? ஹவு many லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் வாஸ் தேர் இந்த வெசல் இனிஷியலி? இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, இனிஷியலாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் அந்த டோட்டல்ன்றது மாறவே இல்லை இல்லையா? நீங்கள் எதில் கண்டுபிடிச்சாலும் உங்கள் ஆன்சர் கரெக்டாக தான். இப்போ 1 பார்ட் அப்படின்றது 9/4பா. இப்போ நமக்கு எவ்வளோ பார்ட்டுப்பா இருக்குது இந்த இடத்துல? 16 பார்ட் இல்லையா? 16 அடிச்சு போட்டிங்கன்னா என்னப்பா கிடைக்கும்? ஸோ 9 நாள் 36, 36 லிட்டர். உங்களுக்கு இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் அந்த டோட்டல்ன்றது மாறவே கிடையாது. 9 லிட்டர் எடுத்தால் 9 லிட்டர் ஆட் பண்ணிட்டான். ஸோ உங்கள் ஆன்சர் 36 அப்படின்றது கரெக்டு. ஓகே, அடுத்த சம் பார்த்துக்கோங்களேன். 2 sum of money are divided between ABCD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ 2 சம். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கான், அடுத்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கான். அதை எப்படி பிரிக்கிறான்? ABCDக்கு 4 பேருக்கும் பிரித்து கொடுத்துறான். ஃபஸ்ட்டு சம் டிவைடட் between 4:6:2 4:6:3:2 அப்படின்னு சொல்லியிருக்கான். செகண்ட் சம் என்னப்பா சொல்லியிருக்கான்? 3:4:7:6 ஏதோ ரேஷியோவில் பிரித்து கொடுத்துறான். ஓகேங்களா? இந்த செகண்ட் சம் இஸ் 2 times ஆஃப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10,000 வந்துச்சுன்னா அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான்? 20,000 அப்படின்னு சொல்ல வரான். who will get the second largest overall share? இப்போ பாருங்கள், அவன் ஃபஸ்ட்டு ஒரு சம்மு ஏபிசிடிக்கு தான் கொடுக்குறான், அடுத்த சம்மும் ஏபிசிடிக்கு தான் கொடுக்குறான். கொடுக்கும்போது அந்த ஓவரால் ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ சம் வரும்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த சம் எவ்வளோ வரும்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆட் பண்ணும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் யாருக்கு கிடைக்கும்ன்றது அந்த இடத்துல கொஷின். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத தூக்கி எழுதிக்கோங்க. 4:6:3:2. ஓகேங்களா? அவன் வந்து ஃபஸ்ட்டு சம்மை பிரித்து கொடுக்குறது சம் 1. அடுத்து சம் 2 என்னப்பா சொல்லியிருக்கான்? 3:4:7:6 அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இது எவ்வளோ பார்ட்ஸாக நம்ம பிரித்து கொடுக்குறான்னு பார்க்குறோம், இது எவ்வளோ பார்ட்ஸாக பிரித்து கொடுக்குறான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈக்குவலைஸ் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட்டு தானே இப்போ 2 times இருக்குன்னு சொல்லியிருக்கான். இந்த செகண்ட் சம் இஸ் 2 times ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? 2ஆல் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இது நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன், மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு ரஃப் ஆட் பண்ணுங்களேன். ஸோ 10, ஸோ 15. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 15ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது 15 தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதோட ப்ராடக்ட்டில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறது என்ன பண்ணுறேன்? 15ன்னு எடுத்துக்கிறேன். 4:3
6:3:2. ஸோ இது வந்து 15. ஓகேங்களா? இப்போ மொத்தம் வந்து 15 இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி வந்திருப்பார்? 15ல் 4 இருந்திருப்பார். செகண்ட் பார்ட்டு 15ல் 6 இருந்திருப்பார். அகெயின் தேர்டு பார்ட்டு 15ல் 3 இருந்திருப்பார். அகெயின் இந்த பார்ட் லாஸ்ட்டு பார்ட் எப்படி இருப்பார்? 15ல் 2 இருந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் அவங்க மிக்ஸாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் கீழே 15 தான் வரப்போகுது. அதை நம்ம காமனாக இப்படியே வச்சுக்கலாம். அகெயின் அடுத்து இந்த இது நீங்கள் செகண்ட் சம்முக்கு வந்துடுங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணால் என்னப்பா வருது? ஸோ 20 வருதா? அப்போ 3:4:7:6ன்றது என்னப்பா? ஸோ 20ன்றது உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கலாமாமா? இந்த இடத்துல 15 இருக்குது, இந்த இடத்துல 20 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கீழே வந்து 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மொத்தமாக கீழே எல்லாத்துக்கும் காமனாக எழுதுகிறேன். இது கீழே வந்து ஒரு 20ன்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நான் கீழே டினாமினேட்டர் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறோம்னா எப்படி பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் ஸோ 60 வருமா? இதை 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன் மேலேயும் கீழேயும். இது என்னப்பா பண்ண போகிறேன்? 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன் மேலேயும் கீழேயும். இப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து 16 கிடைக்கும், இங்கேயும் 16 கிடைக்கும். அதை அப்போ விட்டுலாம், ரெண்டுத்துலையுமே கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? ஸோ 4 16 கிடைக்கும், 6 24, ஸோ 3 12, 2 8. இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ 3 9, 4 12, 7 21, ஸோ 6 18. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, அவன் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான். செகண்ட் இப்போ வந்து எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எல்லா சம்மும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். 16 + 24 + 2 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே 60:60ன்றது வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் 1:1 ரேஷியோவுக்கு மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டோம். ஓகேங்களா? அவன் நம்ம என்ன கேட்டிருக்கான்? செகண்ட் சம் இஸ் 2 times of ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை மட்டும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுமா? இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னப்போ கிடைக்கும்? நமக்கு ஒரு 18 கிடைக்கும். ஸோ 24 கிடைக்கும். ஸோ 42 கிடைக்கும். 18 2 36 கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஏ தான், இதுவும் ஏக்கு கிடைச்சது தான். அதே மாதிரி இது பினா இதுவும் பி தான். இது சி, எல்லாமே சினா இது டி, இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஏக்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும், பிக்கு மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ இதில் என்னப்போ கிடைக்கும்? 16 16 32னா 34 இருக்குமா? ஸோ இது என்னப்பா 24 நமக்கு 48 வந்துருமா? இது என்னப்போ கிடைக்கும்? 54 கிடைக்குமா? இது என்னப்போ கிடைக்கும்? 36 44. இதில் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஷேர் யாருப்பா? இந்த 54ன்றது தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு. அப்போ செகண்ட் ஹையஸ்ட் யாருப்பா? 48. அப்போ பி தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஷேர் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது ஒரு நல்ல கொஷின். இது பார்த்துக்கோங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்களேன். வாட் இஸ் அ டைம் டேக்கன் பை ஏ டு ரன் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அது அந்த ரேஸில் ஏக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஏ பீட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதுமா, இல்லை 1 2 தேவையா, இல்லை 1 3 தேவையா, இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவையா? இந்த மாதிரி தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பீட்ஸ் பி பை 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து பாருங்களேன், ஏ வந்து பியை வந்து ஒரு 30 செகண்டில் பீட் பண்ணிட்டார் அப்படின்னா, அப்போது பீன்றவர் எப்படிப்பா டைம் எடுத்திருக்காரு? இந்த இடத்துல ஏவை விட ஒரு 30 செகண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது டைம் கம்பேரிசன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஏ பீட்ஸ் பி பை 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து பியை விட ஒரு கம்மியாக 30 செகண்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இல்லை பி என்ன பண்ணுறாரு? ஏவை விட ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகிறோம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி பீட்ஸ் சி பை 60 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி என்னப்பா பண்ணுறாரு? பியை விட ஒரு 60 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? A + 30. அப்போ A + 90 அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன பண்ணுறாரு? சின்றவர் ஏவை விட 90 செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறார் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அகெயின் இது வந்து ஒரு கண்டிஷன். இப்போ இதை மட்டும் வச்சு இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு ஏ வந்து இவ்வளோ தான் டைம் எடுக்கிறாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆப்வியஸாக நோ. இப்போ செகண்டுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம அதை ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வரும். ஸ்டேட்மெண்ட் செகண்டில் என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஏ பீட்ஸ் சி பை 90 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி என்ன பண்ணுறாரு? ஏவை விட 90 செகண்ட் அதிகமாக டைம் எடுக்கிறாரு. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தனியாக வச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது ஏ இவ்வளோ தான் டைம் எடுக்கிறாருன்னு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தனியாக வச்சாலும் உங்களால் சொல்ல முடியாது ஏ இவ்வளோ தான் டைம் எடுக்கிறாருன்னு. ஓகேங்களா? இப்போ ஆனால் ரெண்டுத்துலேருந்து வச்சு என்ன சொல்ல முடியும் நம்மளால்? சி வந்து ஏவோட
ஒரு 90 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறார் அவ்வளோ அப்படின்ற கம்பேரிசனை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஒன்றுமே பண்ண முடியல, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3க்கு வந்துடுங்க. பியோட ஸ்பீட் அப்படின்றது ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A + C / 2 நம்மளால் எழுத முடியுமா? இப்போ பாருங்களேன், பியோட ஸ்பீடுன்றது ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் சின்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ இது கூட போய் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே பி இருக்குது, இந்த பி டெர்மினாலஜியில் எங்கே இருக்கார்? ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஓகேங்களா? இப்போ அது கூட வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது வேறு என்ன கிடைக்கும் இதுலேருந்து? இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸை தான் இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க வேறு டிஸ்டன்ஸ், அவங்க வேறு டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எங்கேயுமே கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்பீடு இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது ஸ்பீடும் டைம் எவ்வளோப்பா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பின்றது ஸ்பீடு. இப்போ நான் இது டைமுக்கு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/tன்னு எழுதுவோமா? இப்போ 1/time அப்படின்னு எழுதும்போது என்னப்பா பியோட டைம் என்னப்பா கிடச்சிருக்கு நமக்கு? A + 30, ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன்றது ஏக்கு எடுத்த டைம். அப்போ A + 30 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? அகெயின் இந்த இடத்துல 1/2 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. A + C இருப்பார். இப்போ ஏக்கான டைமை நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஏக்கான, இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 1/aன்னு எழுதுறேன்னா எல்லாமே ஒரே, இங்கேயும் ஸ்பீடும் ஏன்னு எடுத்த மாதிரி இருக்கும், இங்கே டைமும் ஏன்னு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இதை வேணால் டீன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டீன்றது ஏவோட டைம், ஓகேங்களா? அடுத்து A + C மட்டும் இருக்கு இல்லையா நம்ம ப்ராக்கெட்டில், அதை என்னப்பா பண்ணலாம்? ஸோ 1/tன்னு எடுத்துக்கலாமா? ஏவோட டைம் வந்து டீன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ டீன்ற டைம் எடுத்தால் பி ஆப்வியஸ்லி என்னப்பா பண்ணுவார்? அந்த டீயை விட ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சி எப்படிப்பா எடுப்பார்? நம்ம கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம். A + 90. ஒருவேளை ஏ வந்து டீன்ற டைம் எடுத்தார்னா இவர் அதை விட ஒரு 90 வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறார், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இவங்களுக்குலாம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் அதை மட்டும் வச்சு ஏக்கு இவ்வளோ தான் டைம் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அவன் வந்து ஸ்பீட் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது ஸ்பீடும் டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். அப்போ அதை வச்சு எடுக்கும்போது பியோட ஸ்பீடு, அப்போ பியோட டைம் என்னவாக இருக்கும்? 1/b's டைம் இருக்கும். இந்த இடத்துல பி டைமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்கான டைமுக்கு நம்ம ஒரு கம்பேரிசன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஏவை விட ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பார்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏவோட டைம் வந்து டீன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அடுத்து நம்ம ஏவோட ஸ்பீடே டைமே இந்த இடத்துல எழுத போகிறோம் இல்லையா? அது ஏன்னு எல்லாம் ஒரே டெர்மினாலஜியாக இருக்குன்றதால நான் என்ன பண்ணுறேன்? இது வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். இது டி + 30 செகண்ட்ஸ் எடுப்பார் யார்? பி. ஏ வந்து ஒரு டீன்ற டைம். அடுத்து சி என்ன பண்ணுறாரு? T + 90 எடுப்பார், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து டீயோட டைம் என்னென்னு உங்களுக்கு கொஷின் கேட்கல. அவன் என்ன கேட்குறான்னு மட்டும் பாருங்கள். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின் அப்படின்றதான் கொஷின் கேட்குறான், ஓகேங்களா? இப்போ 1 மட்டும் வச்சா சொல்ல முடியல, 2 மட்டும் வச்சு நம்மளால் சொல்ல முடியல, 1 2 கம்பைன் பண்ணாலும் உங்களால் சொல்ல முடியல, ஓகேங்களா? இப்போ அதுவே நான் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? இந்த கம்பேரிசன் சிக்கு வந்து இதோட டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், பிக்கு இதோட டைம் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதை வச்சு தான் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே T + 30 இருக்கார், இங்கே என்னப்பா இருக்கார்? இங்கே T இருக்கார், T + 90 இருக்கார், ஓகேங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இந்த இடத்துல T + 19 இந்த பக்கத்தில் வருவார். ஸோ இந்த இடத்துல ஒரு T மட்டும் இருப்பார். அப்போ T + 30 T + 90 இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணுவோம். இங்கே T + 30 இருக்கார். அப்போ T × T + 30 இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணும்போது நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து T, அதாவது டீன்றது இடத்துல யாருப்பா? ஏவோட டைம் இல்லையா? ஏஸ் டைம். இதை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும், ஓகேங்க? நமக்கு அப்போ 1ம் 3யும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சரை வந்து சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். அருண் தேவிகா பாட் அன் ஐட்டம் ஈச் ஐடென்டிக்கல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிக்கல் நம்ம ஒரே விதமான ப்ரைஸில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அருண் மார்க்டு ஹிஸ் ஐட்டம் 3% above பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதிகமாக வைக்கிறார். அண்ட் தென் ஆஃபர் டிஸ்கவுண்ட் Q% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இது அதிகமாக வைக்கிறாரு, அகைன் ஏதோ குறைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேவிகா கிளைம்டு டு ஆஃபர் ஹர் ஐட்டம் ஃபார் சேல் Y% பிலோ பர்ச்சேஸ் ப்ரைஸ். அவர் வாங்கினதை விட அவள் என்ன பண்ணுறா? ஒரு Y% கம்மியாக விற்கிறாளாமா அந்த பொண்ணு. அகெயின் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறாங்க? ஏதோ ஒரு ஆட் பண்ணுறாங்க. Z% added Z% ஆஃப் த ரெடியூஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சார்ஜஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னு போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? கொஞ்சம் அடிஷனலாக விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈவென்ச்சுவலி கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோல்டு தர் ஐட்டம் சேம் நாமினல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 2 பேர் ஏதோ ஒரே ஒரு விலையில தான் விற்றுருக்கதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொஸ்டின் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்?
ரெஸ்பெக்ட் ஆஃப் த கொஷின் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மேலே என்ன சொல்லியிருக்கான், அருணும் தேவிகாவும் ஒரே விலையில தான் கிட்டத்தட்ட வாங்கியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் பொருளை அதிகமாக விற்கிறாங்க, அகைன் குறைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி பட் ஆனால் விற்கும்போது சேம் ப்ரைஸில் விற்றுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அந்த இடத்துல அந்த பிக்யூன்றது யாருப்பா, அருணை மென்ஷன் பண்ணுறது, ஒய் இசட்ன்றது யாருப்பா, அந்த தேவிகான்ற பொண்ணை வந்து மென்ஷன் பண்ணுறது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணி எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த கண்டிஷன்றை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ நமக்கு எப்போதுமே ஒரு பொருள் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பொருள் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சக்ஸஸிவ் மெத்தடில் போட்டுடலாமா? இந்த x + y xy/100 சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட்டோம்ல. இப்போ எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை எவ்வளோ குறையுது நம்ம இதிலே சொல்லிட முடியும். பின்றது என்னப்பா, பின்ற வேல்யூன்றது அவன் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன 25. அடுத்து க்யூன்றது டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கான் இல்லையா, அப்போ மைனஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது இதை நீங்கள் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4 25 100 200/100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 25ல் 8 போனால் எவ்வளோப்பா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 17 கிடைக்குமா? 17ல் 2 போனால் இந்த இடத்துல 15 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 15% ஏதோ ப்ராஃபிட்டில் ஓவராலாக விற்றுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது வந்து நம்ம அருணுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்படியே தேவிகாவுக்கு அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த தேவிகான்ற பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து அருண், இது வந்து தேவிகா. அப்போ ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ -20 + 43.75, ஸோ -43.75, ஸோ × 20 / 100. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 20யும் 5யும் கேன்சல் பண்ணலாமா? இது ஒரு 5 டைம்ஸ் வரும். ஸோ 8 5 40, 7 5 35, 5 45 இல்லையா? ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா, இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 23.75 அப்படின்றது கிடைக்கும். அதை அகைன் 8 வந்து மைனஸ் பண்ணும் இல்லையா, 8.75 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்னப்போ கிடைக்கும், 15ன்றது கிடைக்குதா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2 பேரும் ஒரே ப்ரைஸில் வாங்கி ஒரே ப்ரைஸில் தான் விற்றுருக்காங்க அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா? இப்போ அகைன் நீங்கள் செகண்டுக்கு வந்து செக் பண்ணணும். நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் பாருங்களேன், இது வந்து அருணை பற்றி சொல்ல வருது, பிக்யூ அப்படின்றது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாரா? ஆமாம், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ 35 - 20 - 35 × 20/100. ஓகேங்களா? இதை அடிச்சு போட்டால் என்னப்போ கிடைக்கும், 1/5 அகைன் 7 டைம்ஸ் வருமா? ஸோ இதில் வந்து 15ல் 7 போனால் எவ்வளோப்பா, ஏதோ 8% ப்ராஃபிட்டில் விற்கிறார். இவர் யார், அருண். அடுத்து தேவிகா பொண்ணுக்கு வந்துடுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ -200/100 அப்படின்னு வரும். ஸோ அடிச்சு போட்டால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 10ல் 2 போனால் அகைன் 8 தான் வரும். அப்போ தேவிகாவும் 8. அப்போ அருணும் தேவிகாவும் சேம் செல்லிங் ப்ரைஸில் தான் அந்த சேம் ப்ராஃபிட் வச்சு தான் விற்றுருக்காங்க. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாசிபிள் இருக்க இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. x = 7 power 2/3 7 power 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு இந்த புட்டிங் வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ இதுதான் சொல்லிட்டு தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. 7 power 2/3 7 power 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எக்ஸுக்கு பதிலாக ஒரு 5 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் போட்டு எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டு எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் உங்களோட ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் நார்மலாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்களேன், இதுக்கு ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 7 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அப்போ x - 7 which is equal to 7 power 2/3 + 7 power 1/3. இப்போ நான் இந்த இடத்துல புட்டிங் மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் இல்லையா, நமக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் டிசைட் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது. எல்லாமே க்யூப் ஃபார்மேட் இருக்குப்பா, அதிகபட்ச க்யூப். இந்த பாலினாமியில் பாருங்களேன் 3 2 1 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வெறும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கே வெறும் எக்ஸாக இருக்குது. அப்போ நான் இந்த க்யூப் ஃபார்மேட் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணலாம், போத் சைட் க்யூப் பண்ணலாமா? இப்போ க்யூப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல x - 7 the whole cube அப்படின்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, இந்த இடத்துல a - b the whole cubeக்கான ஃபார்முலா தெரியணும். இந்த இடத்துல பாருங்களேன், a - bக்கு ஹோல் க்யூபு நம்ம என்னப்பா பண்ணுவோம், a க்யூபு - b க்யூபு. இப்போ நீங்கள் இதை வந்து 2 விதமாக எழுதுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இது வந்து 3 × அந்த 3ab - a - b அந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் எழுதலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3b²a - 3a²b இப்படின்றதும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இதுக்கு இன்னொரு ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா a க்யூபு - b க்யூபு - 3ab
ஏ மைனஸ் பி ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு அல்ஜிப்ராவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் உங்களுக்கு. இது ரெண்டுமே சேம் தான், இது ஒன்றும் வேரியேஷன்லாம் வராது. நீங்கள் உள்ளே போய் இது வந்து காமனாக இருக்கிறது வெளில தூக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுலேருந்து 3AB காமனாக தூக்கி வெளில வச்சா நமக்கு என்னப்போ கிடைக்கும்? இங்கே ஒரு ஏ மட்டும் இருப்பாரா? ஸோ இங்கே ஒரு ஏ மட்டும் இருப்பார், இங்கே ஒரு பி மட்டும் இருப்பார். நான் -3AB வெளில எடுத்து வச்சுருக்கேன்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஸோ இதை தான் நான் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். A - B ஹோல் க்யூப்க்கு நம்ம என்னப்பா பண்ணலாம்? A க்யூபா x இஸ் க்யூபு மைனஸ் B க்யூப் வருது இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 7 க்யூப் பண்ணால் 343 ஓகேங்களா. மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் A ஸ்கொயர், இந்த இடத்துல ஏன்றது x தானே, மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் A ஸ்கொயர் இன்ட்டு B, ஒரு 7 போட்டுப்போம் ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் 3B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3B ஸ்கொயருக்கு என்ன இருக்காரு? ஸோ 7 7 49 வருவாரா? 3B ஸ்கொயர் இன்ட்டு ஏ, சாரி மைனஸ் ஒரு வரலையா இந்த இடத்துல? இல்லை கரெக்டு தான், ஏன்னா பி இத்தனை -7 தான் ஸ்கொயர் பண்ணார் இல்லையா. 3B ஸ்கொயர் இன்ட்டு ஏன்ற ஒரு யார் இருப்பார்? எக்ஸு. இது வந்து உங்கள் LHSல இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க, ஏன்னா ஒன்று தப்பு பண்ணால் கூட நமக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், A க்யூபு மைனஸ் P க்யூபு மைனஸ் 3A ஸ்கொயர் B ப்ளஸ் 3B ஸ்கொயர் A அப்படின்றது எழுதிட்டோம் ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். இதை எழுதும்போது உங்களுக்கு என்னப்போ கிடைக்கும்? A க்யூப், இந்த இடத்துல க்யூப் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு 49 மட்டும் கிடைக்குமா. அடுத்து இதை க்யூப் பண்ணும்போது B க்யூப் போடும்போது உங்களுக்கு 7 மட்டும் கிடைக்கும். அப்போ A க்யூப் ப்ளஸ் B க்யூப். இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபார்மேட் தேவையா இல்லை இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா போதுமா நான் பார்க்குறேன் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஃபார்மேட்டில் நான் எழுதுறேன் அப்படின்னா A - Bன்னு வரும். ஸோ அப்போ A - Bன்னு வரும்போது அது ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்னோடய சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ A க்யூப் மைனஸ் B க்யூப், ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து A - B இருக்கார், இங்கே எல்லாமே A + B இருக்கார் இல்லையா. ஸோ அதோட ஃபார்மேட் எங்கேயும் மைனஸ் வரப்போதில் இல்லை, ப்ளஸ் தான் வரப்போகுது. அப்போ A க்யூப் ப்ளஸ் B க்யூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் AB என்னப்பா? அந்த 7 பவர் 2/3 7 பவர் 1/3 A + B. A + Bன்றது இந்த வேல்யூ தான். இதை நான் தூக்கி 7 பவர் 2/3 ப்ளஸ் 7 பவர் 1/3 எழுதுறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் x - 7 எழுதிப்பேன். ரெண்டும் ஈக்குவல் தானே. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த LHSலாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துருங்க. நான் இந்த ஃபார்முலா எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்னப்பா கிடைக்கும்? x இஸ் க்யூபு மைனஸ் 21 x ஸ்கொயரா ப்ளஸ்ஸு இது என்னப்பா கிடைக்கும் நமக்கு? 343 வருமா நமக்கு? எக்ஸு வேறு என்ன இருக்கார்? இந்த இடத்துல ஒரு -343 இருக்கார். சாரி, இந்த இடத்துல 343 வர மாட்டார் ஓகேங்களா. ஏன்னா நான் இந்த இடத்துல 7ஆல் மல்டிபிள் பண்ணல, 3ஆல் தானே மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 9 3 27. ஸோ மீதி வந்து 2 வர போகிறாரு. இப்போ நமக்கு என்ன 147 தான் வருவார். 147 எக்ஸ் தான் இருப்பார் ஓகேங்களா. இதை நான் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே 7 இல்லை 3 தான் இருக்கார். அப்போ 147 எக்ஸு மைனஸ் 343 விச் இஸ் ஈக்குவல். இந்த பக்கம் என்ன பார்ப்பார்? ஸோ 56 கிடைப்பாரா. ப்ளஸ் இந்த பக்கம் பாருங்களேன், பேஸ் சேமாக இருக்கும்போது நம்ம பவர் ஆட் பண்ணிப்போம். அப்போ 2 + 1 என்னப்போ கிடைக்கும்? 3. அப்போ வெறுமனே 7 மட்டும் தான் இருப்பார் இந்த இடத்துல. முன்னாடி வந்து 3 இருக்கார். அப்போ 3 × 7 ஸோ 21 x - 7 அப்படின்றது கிடைப்பார் ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து அகைன் என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல x க்யூப் உங்கள் ஃபார்மேட் பார்த்துக்கோங்களேன். இதில் ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது எலிமினேட் பண்ண முடிஞ்சு இந்த இடத்துல பாருங்கள், ஆப்வியஸாக உங்களுக்கு -21 ஸ்கொயர் தான் இருக்கார். வேறு எங்கேயாவது ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கா? இல்லை. அப்போ மைனஸில் வரக்கூடியதான் உங்கள் ஆன்சர். அப்போ ஏ இல்லைனா உங்கள் டி தான் ஆன்சர். மீதி ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து இன்னொரு வேலை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பாருங்களேன், -343 இருக்கார். ஸோ ஏன்னா அடுத்து இந்த இடத்துல நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் வருமா இங்கே மைனஸ் வருமா நம்ம செக் பண்ணலாம். இங்கே -343 இருக்கார். இங்கே என்னப்பா இருக்கார்? 56. அகைன் இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா 147. 56 - 147 ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் உங்கள் ஆன்சர் எதில் தான் வரப்போகிறாரு? மைனஸில் தான் வரப்போகிறாரு. ஏன்னா இந்த இடத்துல 343 வந்து ஒரு பெரிய நம்பர் இல்லையா. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வர முடியும், ஆப்ஷன் ஏ வர முடியாது. ஸோ ஆப்ஷன் டி மட்டும் தான். ஒன்றும் ஃபுல்லி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இதை வச்சு எலிமினேட் பண்ணுறங்க. அப்போ x is cube -21 x ஸ்கொயர் ப்ளஸ் 126 x -252 அப்படின்றது தான் உங்களோட ஆன்சர், ஆப்ஷன் டி. அந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்களேன். இது வந்து ஆப்ஷன் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த கொஷினுக்கு பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும். கொஷினை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா. ஆர்டிக்கல் இஸ் மார்க்டு x% above the காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், 40 விட கம்மியாக இருக்கணும். அடுத்து இஃப் சோல்டு பை x/2% டிஸ்கவுண்ட் ஆன் இட்ஸ் மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 40ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 20%, ஏன்னா x/2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ 20% டிஸ்கவுண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவராலாக ப்ராஃபிட் வந்து 10.5% வரதா சொல்கிறான்ப்பா. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நம்மளோட அப்படியே அசம்ஷனில் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு 100 ரூபான்னு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக இப்போ வந்து பேஸ் ப்ரைஸ்னாலே 100 தான் வைப்போம் இல்லையா, 100 ரூபான்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் உங்களோட வரப்போகுது. இப்போ எடுக்கும்போது எப்போதுமே ஹோல் நம்பராக எடுத்துக்கோங்க, 20, 30 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 எடுக்கிறேன்னு பார்த்துக்கணும், 20ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100ன்றது மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது அதை விட 120 இருக்குமா? டிஸ்கவுண்ட் எவ்வளோப்பா? ஸோ 20ல் ஏன்னா x/2 இல்லையா, அப்போ 10% டிஸ்கவுண்ட் போகும்போது எனக்கு என்னப்பா கிடைக்கும்? ஸோ 108. அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஓவரால் ப்ராஃபிட் 10.5 கிடைக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல 100 இருக்குது, இங்கே 108க்கு தான் நான் விற்றுருக்கேன். அப்போ எனக்கு 8% ப்ராஃபிட்டில் தான் விற்றுருக்கேன். ஸோ இப்போ 20 வந்து என்னோடய ஆப்ஷனில் கிடையாது. இப்போ அடுத்து நான் ஹோல் நம்பராகவே எடுக்கிறேன். இப்போ நான் 30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் 25 கூட எடுக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்க போது நமக்கு தெரிஞ்சு 20 கிடையாது, 25 எடுக்கலாம். இப்போ நான் 30 எடுத்து செக் பண்ணுறேன்னா 30ன்ற வேல்யூ வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இல்லை அதை விட கம்மியாக வருது அப்படின்னா நான் ஏவை சூஸ் பண்ணுவேன், இல்லை அதை விட அதிகமாக வருதுன்னா சியை சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் மிட்டாக இருக்கிற வேல்யூ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் எதை சூஸ் பண்ணுறேன்? 30 சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 100ன்றது இங்கே 130 இருக்க போகுது. இதில் என்னப்பா சொல்லியிருக்கான்? அதில் பாதி 15% இல்லையா, ஸோ அந்த இடத்துல 13. அப்போ இதில் என்ன பக்கம் வரும்? இதில் என்னப்பா வரும்? 6.5 வரும் இல்லையா, அப்போ 19.5 அப்படின்றது போயிடும். 19.5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ 100.5ன்றது கிடைக்குமா? இல்லை தான் 19.5 போயிடுச்சு இல்லையா, அப்போ 100.5. அவன் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட்டு 1/2% தான் நான் விற்றுருக்கேன். அப்போ இங்கே 100ன்னு இருக்குது. ஓகே, இது 110. ஓகேங்களா? 110.5, ஏன்னா 19.5 தான் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 10.5% நான் ப்ராஃபிட்க்கு வந்து விற்றுருக்கேன். ஸோ உங்கள் ஆன்சர் என்னப்பா? டி 30% அப்படின்றது கரெக்டு. ஒருவேளை எனக்கு இதில் ஆன்சர் வரல. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 108, இப்போ நமக்கு 110.5 வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு 115 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 115 வந்தால் என்ன பண்ணும்? எனக்கு தேவை 110.5. அப்போ 30% இல்லை, அதை விட கம்மி 25% என்ன ஆன்சராக இருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லை அதை விட இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா 35 உங்கள் ஆப்ஷன்றது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ஃப்ரம் த ஆப்ஷன் ரொம்ப ஈஸி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வெரி ஈஸி ஒன். இந்த கொஷின் பார்த்துக்கோங்களேன். 11 consecutive odd number 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நமக்கு லார்ஜஸ்ட் என்னன்னு தெரியணும், ஸ்மாலஸ்ட் என்னன்னு தெரியணும். ஆவரேஜ்னால் மிட் ஆஃப் த நம்பர்னு சொல்லுவோமா. 11 நம்பர் இருக்குது, அப்போ இந்த பக்கம் ஒரு 5 நம்பர் இருப்பார். ஸோ இந்த பக்கம் ஒரு 5 நம்பர் இருப்பார். ஸோ இப்போ இதுதான் நடுவில் இருக்க நம்பராக இருப்பார். இப்போ பாருங்கள் ஆட் நம்பர். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 37 இருக்குன்னா இதுலேருந்து ஒரு 2 மைனஸ் ஆகி 35 வரும். அப்புறம் 33 இருக்கும். இது எல்லாத்தையும் எழுதணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவை 5 நம்பர்ஸ் இருக்கு இல்லையாப்பா. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் 2 கம்மியாகிட்டு இங்கே என்னப்பா கிடைக்கும்? 27ன்றது கிடைக்கும். அதுவே இந்த பக்கம் பாருங்களேன், 2ன்றது ஆட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 37 + 10ன்றது 47 கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னப்பா? ஸோ 20ன்றது தான் உங்களோட ஆன்சர். அந்த நெக்ஸ்ட் ஒன், 2 train C and D start moving R and S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 ட்ரெயின் இருக்குப்பா, C and D. எந்த ஸ்டேஷனில் R and Sலேருந்து இங்கேருந்து கிளம்புறாங்க. ஓகேங்களா? டுவோர்ட்ஸ் ஈச் அதர். அது C வந்து Rன்ற ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாரு, Dன்றது Sலேருந்து கிளம்புறாரு. 2 பேருமே ஒருத்தர் நோக்கி ஒருத்தர் வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுனா, ஈச் ட்ரெயின் டேக்ஸ் 4 hours 16 minutes ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 hours 45 minutes எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 3 hours 45 minutes டு ரீச் S and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்லேருந்து கிளம்பி ஒருத்தர் எஸ்க்கு வராரு, எஸ்லேருந்து கிளம்பி இன்னொருத்தர் ஆருக்கு போகிறார். ஓகேங்களா? ஆஃப்டர் தே மீட் ஈச் அதர் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் C இஸ் 60 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரே டிஸ்டன்ஸை டுவோர்ட்ஸ் ஈச் அதர் வராங்க அப்படின்னா நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்னென்னா T2/T1 S1/S2. இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே டிஸ்டன்ஸு டுவோர்ட்ஸ் ஈச் அதர் வரும்போது, ஸோ ஒருத்தருக்கான 2 பேருக்கான டைமிங் கொடுத்துட்டு ஒருத்தருக்கான ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தரோட ஸ்பீடு என்னென்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் எ வெரி சிம்பிள் ஒன். இப்போ பாருங்களேன், T1 இந்த டைம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஹவர்ஸில் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்லாம் எப்படி இருக்குது? km/h தானே இருக்குது. அப்போ 4 hours + 16 minutes. அப்போ 16/16 நம்ம ஆட் பண்ணுவோம்ப்பா. ஸோ 4 16, ஸோ 15 60, ஸோ 5 60, 64/15.
இது வந்து யாருப்பா, நம்ம சியோட டைம். அடுத்து பாருங்கள் செகண்ட் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, 3 hours 45 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவர் என்னது 3 hours 45 minutes என்னப்பா பண்ணலாம். ஸோ 3 15 45 4 15 60ன்னு எழுதலாமா. 4 3 12 12 3 15/4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 64/5 64/5 அப்படின்றது 64/15 அப்படின்றது ஒருத்தருக்கு கிடைக்கிறது. இன்னொருத்தருக்கு 15/4ன்றது கிடைக்குது. சரி, ரேஸ் பண்ணிடுறேன். இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டைமு. ஓகேங்களா, அடுத்து ஸ்பீடு என்னப்பா சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸ்பீடை பாருங்களேன், ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் சி. ஸோ இவர் வந்து ட்ரெயின் சி, இது வந்து ட்ரெயின் டியோட டைம். அடுத்து ட்ரெயின் சிக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 60 km/h அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் T2ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ T2னா நம்ம என்னப்பா பண்ணுவோம், 15/4 கீழே வந்துடும். ஸோ T1 கீழே வருது இல்லையா, அப்போனா யார் சி. அப்போ 64 இங்கே வரும். ஸோ 15 வந்து மேலே போயிடும். which is equal to S1. அந்த சியோட ஸ்பீட் என்னப்பா 60. ஸோ S2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் காமனாக வெளில எடுத்திங்கன்னா ஒரு 15 வெளில எடுப்பீங்க. ஸோ இதில் ஒரு 8 × 2 16 வெளில எடுப்போம் இல்லையா, which is equal to 60/S2ன்னு கிடைக்கும். இதை அடித்து போட்டிங்கன்னா 4 times வரும். ஸோ 16 4 64. ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த சம் பார்த்துக்கோங்க. A cistern filled by one of two pipes in 52 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதர் பைப் 2 பைப்பா, 1 of 2 பைப் அந்த 2 பைப்பு. ஒன்று வந்து இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து 52 minutesன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி என்னப்பா சொல்கிறாங்க 60 minutesன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர் ஃபார் சர்டன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பட் பீயிங் பர்டிகுலர்லி க்ளோக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு அடைப்பு மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி பை 13/20 ஆஃப் த ஃபுல் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ த ஃபஸ்ட்டு பைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பைப்பில் வந்து ஒரு 20ன்ற ஒரு தண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20ல் 13 தான் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பைப்பில், ஏன்னா அடைப்பு ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு. அடுத்து செகண்ட் பைப்பில் அது என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 3/4 ஆஃப் த ஃபுல் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ த செகண்ட் பைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 4 லிட்டர் போயிட்டுருக்குன்னா இப்போ வந்து 4ல் 3 தான் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். த அப்ஸ்ட்ரக்ட் அயன்ஸ் ஹவவர் வேர் சடன்லி ரிமூவ்டு. இந்த மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி போயிட்டுருக்குப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. போத் பைப்ஸ் ஆஃப்டர் சம் டைம் அண்ட் சிஸ்டம் காட் ஃபில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதாம்மா 3/5 minutesல ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் ஹவு மெனி மினிட்ஸ் டிட் த பைப்ஸ் ரிமைனிங் க்ளோக்ட் அப்படி. அப்போ எவ்வளோ நேரத்துக்கு அந்த அடைப்புலேயே அந்த தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கும் அப்படின்றத நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம டோட்டல் ஒர்க்குன்றது கண்டுபிடிச்சிப்போம். இது என்னப்பா பண்ணலாம். ஸோ 13 4 52. ஸோ 15 4 60ன்னு எழுதலாமா. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 4 60 × 13 13 78 இல்லையா. அப்போ 780ன்றது வந்துடும். ஓகே, இந்த இடத்துல 780 எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலையா. இப்போ ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணியிருப்பார். ஸோ அந்த 780ன்னு வரும்போது இவருக்கு 15ன்ற எஃபிஷியன்சி வரும், இவருக்கு 13ன்ற எஃபிஷியன்சி வரும். ஓகேங்களா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த ஏ என்ன பண்ணுறாரு 13/20 ஆஃப் த குவான்டிட்டி தான் ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த எஃபிஷியன்சி 15, அதில் 13/20 ஃபில் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பி என்னப்பா பண்ணுறாரு, அவரோட எஃபிஷியன்சி 13, 3/4 வந்து ஃபில் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸ் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அதே 2 பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க. அடைப்பு எடுத்ததுக்கப்புறமும் அதே 2 பேர் தான் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும். ஸோ 28 வருமா. அதே மாதிரி எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்க 3/5 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஓவரால் அது மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா 5 5 75 75 3 78/5. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் வேறு விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா. இந்த மாதிரி ஃபில் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபில் ஆகக்கூடியது அந்த 780 லிட்டர் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஸோ இதில் 13 இருக்கா, இதில் ஒரு 3 இருக்கா, இதில் 13 3 இருக்குது, வேறு என்ன இருக்குது, இதுலையுமே வந்து ஓகே 39 டிவைட் ஆகும் இல்லையா 39. இது வந்து 39, ஏன்னா கேன்சல் பண்ணால் நமக்கு வேலை ஈஸி. ஸோ இப்போ 13 × 3 காமனாக வெளில எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னப்பா ரிமைனிங் இருப்பார். ஸோ ஒரு 5 மட்டும் இருப்பார். இதில் என்னப்பா 1/4 மட்டும் இருப்பார். 1/4 எக்ஸு ப்ளஸ்ஸு
இதில் இப்போ இந்த 13 39, இதை கேன்சல் பண்ணால் 2 39, 2 × 39 78, இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 20 கிடைக்கும் இல்லையா? அப்போ 28 × 2 எவ்வளோப்பா? 56/5 which is equal to 20ன்றது நமக்கு இருக்கும். அகைன் இதில் எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா? இதில் நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன இப்போ கிடைக்கும்? ஸோ இப்போ கீழே வந்து ஓகே, இது நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இன்னொன்று பண்ணலாம், இது கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 5 5 4 5 20 கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ 1/4 1/4ன்னா 1/2 of x which is equal to 20 minus 56/5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 56 போனால் எவ்வளோப்பா? ஸோ 44/5ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா இந்த வேல்யூ எப்படி மாறும்? இந்த 2 இந்த பக்கம் போய் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 88/5ன்னு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 17 5 85, ஆப்ஷன் எல்லாமே 17 தான் இருக்கா? அப்போ 85 போனால் ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? 3/5. இப்போ 17 3/5 தான் உங்களோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸ். தேங்க்யூ.